நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அட்டகாசமான மொபைல் வந்து LG தரப்புல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து LG Wing அப்படின்னு வச்சிருக்காங்க. என்னடா விங்னால ரெக்க தானே, இந்த மொபைலுக்கு என்ன ரெக்கையா முளைச்சிருக்கு அப்படி நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இந்த மொபைல்ல ரெக்க தான் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவே செம வித்தியாசமா இருக்கு இந்த LG தரப்புல இருந்து LG Wing. சோ லான்ச் ஆயிடுச்சு. சோ இந்த LG Wingல என்னெல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. சோ இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு LG Wing பத்தி முழுமையான தெரிஞ்சுக்கலாம். அடடா, LG தரப்புல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் செம வித்தியாசத்தோட கலக்கலா ஒரு புதிய மொபைலை லான்ச் பண்ணாங்க. LG Wing டேக் அ ஃப்ளைட் டு நியூ ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு சின்ன தலைப்போட ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லலாம். இந்த LG Wingல வந்து ரெண்டு டிஸ்பிளே, வழக்கமா பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Fold 2ல வந்து ரெண்டு டிஸ்பிளே இருக்கு. பட் LG Wingலயும் ரெண்டு டிஸ்பிளே இருக்கு. ஒரு டிஸ்பிளே வந்து ஃபுல் டிஸ்பிளே, இன்னொரு டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஆஃப் டிஸ்பிளே. ஃபுல் டிஸ்பிளேயோட அளவு பாத்தீங்கன்னா 6.8 ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு அரை டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுல 3.9 ஃபுல் ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு டிஸ்பிளேல இந்த LG. சரிங்க, இந்த LG Wings பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டி வடிவத்தில் இருக்கு இந்த மொபைல். ஸோ இந்த மொபைலை வந்து டி வடிவத்துக்கு நீங்க மாற்றும் போது கிட்டத்தட்ட 2 lakh டைம்ஸ் வந்து நீங்க பண்ண முடியும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை பண்ணா கூட சராசரியா 5 years வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து வாட்டர் ரிப்பல்லண்ட் கோட்டிங் அப்படி கொடுத்துருக்காங்க. அது மூலியமா சிறு சிறு துளிகள், தண்ணீர் துளிகள் பட்டா கூட இந்த மொபைலுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இருக்காங்க. IP ரேட்டிங் இல்லை இதுல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த LG Wing பொறுத்த வரைக்கும் 2 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ஃபுல் ஸ்கிரீன், ஒன்று ஆஃப் ஸ்கிரீன். ஃபுல் ஸ்கிரீன் நீங்க ரொட்டேட் பண்ணும் போது அந்த செகண்டரி ஸ்கிரீன் பாத்தீங்களா, அதுல ஏதாவது ஸ்கிராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். பட் அதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க இந்த LG Wing மொபைல்ல. என்னடா இந்த மொபைல் வந்து டி ஷேப்ல இருக்க, இது எப்படி நம்ம பயன்படுத்துறது? ஒரே டயத்துல வந்து நீங்க ரெண்டு அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம். ஒரு ஃபுல் ஸ்கிரீன்லையும் ஒரு ஆஃப் ஸ்கிரீன்லையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல வந்து நீங்க கேம் விளையாடலாம், இன்னொரு ஸ்கிரீன்ல வந்து கூகுள் மேப்ஸ்ல லொகேஷனை நீங்க சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வசதிகளும் இருக்கு. அதே நேரத்தில் வீடியோ வந்து நீங்க ப்ளே பண்ணலாம், இன்னொரு பக்கம் வந்து உங்க நண்பர்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசதிகளும் இந்த LG Wingல நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த LG மொபைல்ல வந்து நீ கிம்பிளுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. ஆமாங்க, LG Wingல வந்து கிம்பிள் கொடுத்துருக்காங்க. கிம்பிள் மாதிரி நீங்க வந்து உங்களுடைய போனை வந்து சொலட்டிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. அதாவது டி ஷேப்புக்கு நீங்க மாத்திக்கிடலாம். இது மூலமா நீங்க வந்து என்ன பண்ணலாம், வீடியோ வந்து ஃபாஸ்டா ரெக்கார்ட் பண்ண முடியும். அதாவது ஓடிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பல வகையான மோட்ஸ் வந்து இந்த LG Wingல கொடுத்துருக்காங்க. அதை நீங்க செட்டப் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஓடிக்கிட்டே நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், எந்தவித பிரச்சனை இருக்காது. ரெக்கார்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ இந்த மாதிரி ஷேக்கிங், எந்தவித ஷேக்கிங் இருக்காது. ஸோ அந்த ஒரு வசதியை வந்து இந்த LG Wingல கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் டியூவல் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அதனால வந்து ஒரே டயத்துல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும், ஒரே டயத்துல போட்டோவும் எடுக்க முடியும், ஒரே டயத்துல ஒரே ஸ்கிரீன்ல வந்து ரெண்டு விதமான வீடியோ ரெக்கார்டிங்கை டிஸ்ப்ளே பண்ண முடியும், ரெண்டு விதமான போட்டோவை டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த வசதி இந்த LG Wingல இருக்கு. அது மட்டும் இல்ல, டைம் லேப்ஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்லோ மோஷன், இதுவும் இந்த LG Wingல நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து இந்த LG Wingல கேமராவை பத்தி நம்ம வந்து பேசலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இதுல 64 மெகா பிக்சல், 13 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல், 3 கேமரா வெர்டிகல் டைப்ல கொடுத்துருக்காங்க. பக்கத்துல ஒரு லெட் ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல எங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கிரீன் ஃபுல்லா மறைச்சிருக்க, எங்க இருக்கு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, இது வந்து 32 மெகா பிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதாங்க சமல. சோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. வழக்கமா எல்லா மொபைல்ல வரக்கூடிய இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து சிப்செட் பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765G சிப்செட் கொடுத்துருக்காங்க. செம அப்படி சொல்லலாம். 5Gக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டை நம்ம இந்த மொபைலில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து LG Wingல வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு வெறும் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் சாம்சங்கோட M51 மொபைல் வந்து லான்ச் ஆச்சு. அதுல பாத்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த LGயோட Wingல பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்திருந்தும் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டிராபேக்கா இருக்கு, அவ்வளவுதான். ஃபைனலி இந்த மொபைல்ல நமக்கு வந்து RAM எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து Android 10 நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளவு வசதிகள் இருந்துமே 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும் இந்த மொபைலில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு பிளஸ்ஸா இருக்கு, மைனஸா இருக்க போகுது அப்படின்ட்டு. இப்போதைக்கு விற்பனைக்கு மட்டும் சவுத் கொரியா, நார்த் அமெரிக்கா, யூரோப் இந்த மாதிரி நாடுகளில் இந்த LGயோட Wing வந்து விற்பனைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அநேகமா இந்த மொபைல் கூடிய விரைவில் இந்தியாவிலே நீங்க எதிர்பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி Z
Z Fold 2 மொபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு $2000 மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதை விட பகுதி ரேட்டு தான், ஒரு $1,000 தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ப்ரைஸ் இது வரைக்கும் லீக் அவுட் ஆகலை. வரக்கூடிய நாட்களில் இது கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் அநேகமாக வந்து $1,000 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த LG விங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது, மைனஸ் பாயிண்டாக இருக்குது அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல், நல்ல பதிவாக இருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிங்க, கவலையே இல்லை.